இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்காம உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க, கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டில் அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, வை growth கன்சிஸ்டன்டா வரல? ஆக்சுவலா இங்க எல்லாருக்கும் ஒரே கோல் தான். பீப்புள் உங்க பிராண்ட் மேல ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும், என்கேஜ் பண்ணணும், லாங் டைம் கஸ்டமரா இருக்கு. பட் ப்ராப்ளம் என்னன்னா, பிராண்டிங், அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங் இந்த 3 ஒன்னு தான் நினைச்சிட்டு ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. அதனாலதான் ஸ்ட்ராட்டஜி கிளியரா இருக்காது, ரிசல்ட்டும் ஸ்ட்ராங்கா இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் வாட்ச்னா என்னன்னு தோணுது, ஒரு லக்ஸுரியான வாட்ச். அதே நான் வேர் பண்ணியிருந்தா நான் ஒரு ரிச் பர்சன் ஃபீல் ஆகும். ஸோ பிராண்டிங் தான் உங்க பிசினஸோட ஐடென்டிட்டி. கஸ்டமர் உங்க பிராண்டை ஃபீல் பண்ண வைக்கிறது தான் பிராண்டிங். அட்வர்டைசிங்னா உங்களோட ஆஃபரை ரைட் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ற டிஸ்ட்ரிபியூஷன் டூல். ஆட்ஸ் யூஸ் பண்ணும்போது பிராண்டுக்கு விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கன்வர்சேஷனும் ஃபாஸ்டா நடக்கும். மார்க்கெட்டிங் பிராண்ட் மெசேஜை கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ற ஒரு சிஸ்டம். இது உங்க பிராண்டுக்கு மார்க்கெட்டிங்ல கிளியர் பொசிஷனை கிரியேட் பண்ணும். இந்த 3 கான்செப்டையும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு ரீச் அவுட் பண்ணுங்க.